அகர் மூன்றில் பதியனை போர் பசுபாசம் அனாதி என்பது படித்தோம். அதுல பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் பார்க்கும் பொழுது மூன்று பொருள்களும் அறிவின் தன்மையினால் முதல் பொருளாக விளங்கக்கூடிய பதி எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்கக்கூடிய பொருள் தானே அறிகின்ற அறிவை உடையது. பசு என்பது அறிவித்தால் அறிகின்ற சிற்றறிவை உடையது. பாசம் என்கின்ற சடம் அறிவித்தாலும் அறியாது என்பது அடிப்படையாக இந்த மூன்று பொருளும் எந்த வகையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு என்ற ஒன்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அறிவானது முதல் பொருளாக விளங்கக்கூடிய பதிக்கு தானே அறிகின்ற பேரறிவு உடையது. பசு அறிவித்தால் அறிகின்ற சிற்றறிவை உடையது. பாசக்கூட்டங்கள் அறிவித்தாலும் அறியாத சடப்பொருள்கள். இனி இந்த மூன்று பொருளும் எந்த நிலையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் முதல் பொருள், ஒரு பொருள் இடைப்பொருள், ஒரு பொருள் கடைப்பொருள், கீழான பொருள். அதுல பதியாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனே. இறைவன் ஒருவனே அவனுடைய தன்மையில. பசு என்று சொல்லக்கூடிய உயிர்களாகிய நாம் பல எண்ணற்றவை. பாசம் என்கின்ற சொல்லக்கூடிய நிலையில ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று பொருள்களாக விரிந்து நிற்கும் என்று பார்த்தோம். பதி அவருக்கு எல்லாவற்றையும் தானே படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் ஐந்தொழில் செய்வது அவருடைய பொது இலக்கணம். சொரூப லட்சணம் அவன் எண்குணமாக விளங்குவது. அவன் தானே எந்த விதமான செயலில் இல்லாமல் தானே விளங்கி தோன்றுகின்ற பறந்து இருக்கக்கூடிய அவனுடைய நிலைக்கு பெயர் சொரூப லட்சணம். அது அவனுடைய உண்மை இயல்பு. அவருடைய பொது இயல்பு என்று சொல்லக்கூடியது உலகத்தையும் உயிர்களுக்கு தேவையானவற்றையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள்வது பதிக்கு பொது இயல்பு. அப்ப பொது இயல்பு சிறப்பு இயல்புனா என்னன்னு பார்த்திருக்கிறோம். பிற பொருள்களின் சேர்க்கையினால் ஒரு பொருளுக்கு ஏற்படுகின்ற நிலைப்பாடு பொது இயல்பு என்றும், தன் நிலையில் நின்று இருப்பதற்கு பேரு சிறப்பு இயல்பு என்பதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். எனவே 5 வகையான தொழில்களை இறைவன் ஆற்றுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய பொருள் 3ங்க. இந்த 3 பொருள்ல யாருக்காக இந்த தொழில் நடக்குது? 5 தொழில் இறைவன் ஏற்றுகிறான் என்று சொன்னால் அது அவனுக்காக செய்து கொள்கிறானா, அல்லது உலகமாகிய சடப்பொருளுக்காக செய்கிறானா, அல்லது உயிர்களாகிய நமக்காக செய்கின்றானா என்று நாம் சிந்தித்து பார்த்தபோது அந்த சிந்தனையில நம்மளுக்கு காட்டி இருக்கக்கூடிய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்களுக்காகத்தான் இறைவன் எல்லாவற்றையும் செய்கிறான். ஏன் அப்படின்னா இறைவன் எதை ஒன்றையும் அறிந்து அனுபவிக்க வேண்டிய அனுபவத்துக்குரியவன் அல்ல. அவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய ஒருவன். அவன் எல்லா நிறைவும் பெற்றிருப்பவன். குறைவிலா நிறைவு என்று சொல்லக்கூடிய நிலையில அவன் எல்லா வகையான அனுபவத்தையும் உடையவன். அவனுக்கு ஒரு பொருளை அறிந்துதான் அனுபவித்து அனுபவத்தை பெறணுங்கிற அவசியம் கிடையாது. சடப்பொருள் அனுபவத்தை பெறாது. அப்போ இருக்கக்கூடிய 3 பொருள்ல இறைவன் அனுபவியான், சடம் அனுபவிக்காது. இறைவன் அனுபவியான், சடம் அனுபவிக்காது. அப்ப அனுபவத்துக்குரிய பொருள் இடைப்பொருளாக இருக்கக்கூடிய உயிர்களாகிய நாம் தான். அப்போ உயிர்களுக்கு எது பொதுநிலை, எது சிறப்பு நிலை? உயிர்கள் அறிவு விளங்கி இறைவனோடு கூடி இருக்கக்கூடிய நிலை அதற்கு சிறப்பு நிலை. அதுக்கு முக்தி நிலை தான் சிறப்பு நிலை. உயிர்களுக்கு சிறப்பு நிலை முக்தி நிலை தான் சிறப்பு நிலை. இப்போ கருவிகளோடு கூடி இருக்கக்கூடிய சகல நிலையும் கருவிகள் இல்லாமல் இருந்த கேவல நிலை இரண்டுமே உயிர்களுக்கு பொது நிலை. அது கருவிகளோட கூடனதுனால இங்க அப்படி ஏற்பட்டிருக்குது. அப்போ வேற ஒரு பொருளோட கூடி இருக்கிறதுனால உயிர்களுக்கு கேவலமும் சகலமும் நிகழ்கின்றது. அதனால இது அதற்கு பொதுநிலை. கருவிகள் நீங்கி இறைவனோடு கலந்திருக்கிற நிலை அதற்கு சிறப்பு நிலை அப்படின்னு பார்த்தோம். பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லும் 3 பொருளுக்கும் பொதுநிலை சிறப்பு நிலை என்பதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அதையெல்லாம் விரித்து மீண்டும் நினைவுபடுத்தி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி இந்த 3 பொருளையும் தொடர்பு படுத்தி நமக்கு இந்த உலகத்தில் அனுபவத்துக்குரிய பொருளாக இருக்கக்கூடிய உயிர்கள்
எதற்காக இறைவன் படைக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு 3 கேள்வி நம்ம எடுத்துக்கிட்டோம். இறைவன் எதனை படைக்கிறான், எதிலிருந்து படைக்கிறான், எதற்காக படைக்கிறான்? 3 கேள்விதான் நாம் அன்னைக்கு முதல் வகுப்புல பார்த்த செய்தி. இறைவன் எதை படைக்கிறான், எதிலிருந்து படைக்கிறான், எதற்காக படைக்கிறான்? எதை படைக்கிறான்? இருக்கிற பொருள் 3 பொருள், மீண்டும் மீண்டும் அங்கேயே வந்துருங்க. இருக்கிற பொருள் 3 பொருள். இறைவன் தன்னைத்தானே படைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உயிர்களை படைக்க முடியாது. உயிர்கள் இறைவனை போலவே அனாதி நித்த பொருள். ஆமாவா இல்லைங்களா? உயிர்களை இறைவனை போலவே உயிர்களும் அனாதி நித்த பொருள். அப்ப இறைவன் படைப்பது சடப்பொருளை காரியப்படுத்தி தான் படைக்கிறான். படைத்தல்ங்கிறதுக்கு நாம் என்ன பொருள் பார்த்தங்க? படைத்தல் என்றால் என்ன? படைத்தல் என்றால் காரணத்தில் இருந்த ஒரு பொருளை காரியப்படுத்தல் படைத்தல். காரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை காரியப்படுத்தலே படைத்தல். அப்போ அந்த படைத்தல் தொழிலை செய்து அந்த காரியப்படுத்தப்பட்ட பொருளை, அந்த பொருளினுடைய இருப்பு எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் என்று அந்தந்த உயிர்களின் வினைக்கு ஏற்ப இறைவன் நியமிக்கிறான். ஒரு பொருளை உலகத்துல இறைவன் படைத்து அந்த பொருளின் இருப்பு எந்த காலம் வரை இருக்க வேண்டும் என்பதை அந்தந்த உயிர்களினுடைய அனுபவத்திற்கு உரிய வினைக்குரிய காலம் வரை அதை நிலைநிறுத்தலே. அதற்கு பேரு காத்தல். சுருக்கமா காத்தல்னு சொல்லணும். காத்தல் தொழிலுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, வினை ஒப்பு நிகழ்கின்ற வரை காத்தல் தொழில் நிகழும். வினை ஒப்பு நிகழ்கின்ற வரை காத்தல் தொழில் நிகழும். படைத்தல் தொழில் வினை கழியாத காரணத்தினால் படைத்தல், வினை முடியாத காரணத்தினால படைச்சாரு. அப்ப காத்தல் தொழில் எது வரைன்னு கேட்டீங்கன்னா, வினை பக்குவப்படுகின்ற காலம் வரை காத்தல், வினை கழிஞ்சதுன்னா அழித்தல். புரியல? வினை கழிஞ்சது எந்த வினைன்னு கேட்டீங்கன்னா, கொண்டு வந்திருக்கக்கூடிய பிராரத்த வினை கழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் தவிர மொத்தமா செய்து வைத்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மம் கழிவதல்ல. இறைவன் இந்த படைப்பு, இந்த பிறப்புக்கு தேவையான ஒரு வினையை கொடுத்து அனுப்புகிறான். அந்த வினை அனுபவத்திற்கு வருவதற்காக படைக்கிறான். கொடுத்த வினை அனுபவ காலம் கழியும் வரை, வினை ஒப்பு நிகழ்கின்ற வரைக்கும் இந்த வினை நம்ம இடத்துல இருக்கும். அதுக்கு காத்தல். அது வரைக்கும் இந்த உடம்பு உலகம் நமக்கு என்னென்னலாம் அனுபவ பொருள் ஆக வேண்டுமோ அதையெல்லாம் இறைவன் காத்து கொடுக்க வேண்டியது அவனுடைய கடன். அழித்தல் சொன்னா நாம் கொண்டு வந்த வினை கழிந்த காலத்தில் அழித்தல் தொழிலை செய்வான். இந்த 3 தொழிலும் இறைவன் சடத்தில் செய்கிறான். சடப்பொருள்களில் மறைத்தலையும் அழித்த அருளலையும் உயிரினுடைய அறிவில் செய்கிறான். 5 தொழில் செய்கிறாரு. 5 தொழில 3 தொழில் ஜடப்பொருளிலும், அழித்தலையும் மறைத்தலையும் உயிரினுடைய அறிவிலும் இறைவன் செய்கிறான். அது மறைத்தல் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிருக்கு எந்த பொருள் அனுபவத்துக்கு வர வேண்டுமோ அந்த அனுபவ பொருளுக்குரிய நன்மை தீமைகளை காட்டாமல் உயிருக்கு ஊட்டுவதற்கு பேர் மறைத்தல் பேர். உயிருக்கு அனுபவத்துக்கு வருகின்ற பொருள் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படி நமக்கு காட்டாம ஊட்டுறதுக்கு பேர் தான் மறைத்தல். இன்னொரு வகையில மறைத்தலுக்கு அப்படியே அதையே வச்சுக்கிட்டீங்கன்னா, உயிருக்கு உலகத்தை காட்டுகிறது, தன்னை காட்டாமல் உலகை காட்டினா அதுக்கு பேரு மறைத்தல். தன்னை காட்டி உலகத்தை மறைச்சா அதுக்கு பேர் அருளல். இறைவன் உயிர்களுக்கு தன்னை காட்டி உலகத்தை மறைத்தானா அது அருளல். தன்னை காட்டாது உலகத்தையே காட்டிட்டு இருந்தானா மறைத்தல். மறைத்தல் தொழில் நிகழ்ற வரைக்கும் நம்ம இந்த உலக இன்ப துன்பங்கள் அனுபவத்தில் இருந்து கொண்டே இருப்போம். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை இறைவன் சடப்பொருளில் இருந்து செய்கிறான். அது எதை படைத்தார்? சடப்பொருளை காரியப்படுத்தினார். அது தனு, கரண, புவன, போகம் என்று சொல்லக்கூடிய நமக்கு நுகர்ச்சி பொருள்களாக உலகம், உடம்பு, கருவி, அனுபவம், இந்த 4ம் உயிர்களுக்கு இறைவன் என்ன பண்றாருங்க? படைத்து கொடுக்கிறார். அனுபவம்னா அனுபவத்திற்கு துணை செய்கின்ற பொருளை அவர் தான் படைத்து கொடுக்கிறார். 4 வகையான. அதை எதை படைத்தார்? எதிலிருந்து படைத்தார் அப்படின்னா,
அந்த உலகத்தையும் உடலையும் கருவிகளையும் கரணங்களையும் அனுபவத்தை எல்லாம் மாயை என்ற ஒரு மூலப்பொருளிலிருந்து இறைவன் படைக்கின்றார். எப்படி குடம் செய்கின்ற குயவனுக்கு மண் மூலப்பொருளாக அமைந்திருக்கிறதோ அதுபோல இந்த உலகத்திற்கு முதற் காரணம் மாயை. உலகத்திற்கு முதற் காரணம் மாயை. அப்ப எதிலிருந்து படைக்கிறார்? மாயை. அப்ப நம்ம படைத்தல்லாம் என்ன படிச்சோம்? படைத்தல்லாம் காரணத்தை காரியப்படுத்துவது. ஒரு பொருளை காரண நிலையிலிருந்து காரியப்படுத்தினா அதுக்கு பேரு அரிசிய மாவாக்கனீங்கன்னா மாவு வந்து காரிய பொருள், அரிசி வந்து காரண பொருள். அது மாவை தோசை ஆக்கனீங்கன்னா தோசை காரிய பொருள், மாவு காரண பொருள். அரிசி காரிய பொருள் நெல்லிலிருந்து, நெல் காரிய பொருள் மண்ணிலிருந்து, மண் காரிய பொருள் மாயையிலிருந்து. ஒன்று காரண காரிய தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க மாயை என்ற ஒன்றிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை விரிக்கிறான். இப்ப நம்ம படிச்ச போது ஒரு காரிய பொருளுக்கு எத்தனை காரணங்கள் தேவை? 3. எத்தனை காரணங்கள் தேவைங்க? 3. 3 காரண பொருள். 3 காரண பொருள். அப்போ 3 காரண பொருள் ஒரு காரியத்திற்கு தேவை. நம்ம விடைய சரியாவே சொன்னாலும் ஆமான்னு கேட்டா என்ன ஆயிரும்? அங்க தடுமாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பல முறை எங்க ஆசிரியர் அப்படித்தான் பதில் சரியா சொல்லுவோம். சரிங்களா? அப்படியாண்ணா அமைதியா இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு என்ன ஆயிடுவோம் பேசணும். அப்புறம் சுத்தி முத்தி கடைசியிட்ட அவர் சரியான பதில் கூட அவர் சொல்ல மாட்டா இருக்கும். சரிங்களா? வேற மாதிரி சொல்லி கடைசியில தான் அப்ப போய் கேட்டா ஆமா அது இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். எனவே இங்க காரிய பொருளுக்கு 3 காரணங்கள் தேவை. முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். முதற் காரணம் என்பது அந்த காரிய பொருள், அந்த பொருள் இல்லாமல் நிச்சயமாக உருவாக முடியாது. அதுக்கு பேர் தானதுங்க முதற் காரணம். அந்த முதற் காரணம் சடமாகத்தான் இருக்கும், அறிவு பொருளா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க. காரியப்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருக்கும்? ஜட பொருளை தான் காரியப்படுத்த முடியுமே தவிர அறிவு பொருளை என்ன பண்ண முடியாது, காரியப்படுத்த முடியாது. சரிங்களா? அப்போ எது காரிய பொருள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது ஜட பொருள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கூறுகளாக விரிக்கலாம். அவயவ பகுப்பு உடையதாக இருக்கும். ஜட பொருளுக்கு என்ன இலக்கணம்? எது காரிய பொருள்? இந்த துண்டு சால்வ காரிய பொருளா? எப்படி சொல்றீங்க? அதை அப்ளை பண்ணணும். அதற்குரிய விதிகளை எல்லாம் என்ன பண்ணணும்? பொருத்தணும். இது சுட்டி அறியப்படுகிறது சால்வை என்று, இது சால்வை. இரண்டாவது இது ஜட பொருள் அப்படிங்கிறதுக்கு அவயவ பகுப்புகளாக அது துண்டு துண்டா பிரிச்சு பஞ்சாகர வரைக்கும் பிரிக்கலாம். அப்ப இது ஒரு காரிய பொருள். அப்போ காரண பொருள் வந்து மூலமாக இருக்கக்கூடியது சடப்பொருளாக தான் இருக்கும். காரண பொருள் சடமா இருக்கும் போது காரிய பொருளும் சடமா தான் இருக்கும். எந்த சூழல்லையும் அறிவு பொருளை காரியப்படுத்த முடியாது. இல்ல, உலகம் அனைத்தும் சடம். சடப்பொருளை தான் இறைவன் என்ன பண்றாங்க? காரியப்படுத்துறார். அப்போ ஒரு காரணத்திலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு 3 காரணங்கள் தேவை. ஒரு காரிய பொருள் வர வேண்டுமானால் 3 காரணம் வேணும். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். முதற் காரணம் தோன்றிய பொருளினுடைய மூலமாக இருக்கும். துணை காரணம் பலவாக இருக்கலாம். நிமித்த காரணம் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஒருவனாக இருக்கலாம், அதுவும் 2 பேர் 3 பேர் கூட செய்யலாம், அது வேற. அப்போ முதற் காரணம் இப்படி உலகத்துக்கு மாயை என்று சொல்லுவது போல, ஒரு குடத்துக்கு களிமண் சொல்லும்போது உலகத்துக்கு மாயை என்ற ஒரு பொருளில் இருந்து இறைவன் என்ன பண்றாங்க? காரியப்படுத்துகிறார். மாயையை காரியப்படுத்துகின்ற இறைவன் தான் நிமித்த காரணன். அதற்கு துணை காரணம் சிவபெருமானுடைய சக்தி. துணை என்று சொல்லக்கூடிய சக்தியும் நம்ம செய்திருக்க அவங்க செய்திருக்கிற வினையும் தான் அந்தந்த உயிர்களுக்கான துணை காரணம் இல்ல. அப்போ உலகம் தோன்றுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதல் காரணம் மாயை, துணை காரணம் இறைவனுடைய சக்தியும் நம்மளுடைய வினையும், அடுத்தது 3வது நிமித்த காரணம் இறைவனாக இருக்கக்கூடியவன். இந்த 3 காரணங்கள் கொண்டு
உலகமாகிய காரிய பொருளை இறைவன் தோற்றுகிறார், படைத்து தருகிறார். எதை படைக்கிறார்? தனு, கரணம், புவனம், போகம். எதிலிருந்து படைக்கிறார்? மாயையிலிருந்து படைக்கிறார். இப்ப கேள்வி கேட்கும் போதே அங்க என்னென்ன கேள்வியில எழுப்பிக்கணும் நம்ம வச்சுக்கணும். இல்ல மாயையிலிருந்து படைக்கிறான்னு போத படைத்தல்லாம் என்ன, காத்தல்லாம் என்ன, அழித்தல்லாம் என்ன, மறைத்தல்லாம் என்ன, அருளல்லாம் என்ன அப்படிங்கிறது அங்க அறிவுல வச்சுக்கணும். இப்ப மாயையிலிருந்து படைச்சான்னு சொல்றீங்களே, இந்த உலக காரிய பொருளுங்கிறது எப்படி நம்புறதுங்கிற போது அந்த காரிய பொருளா இருக்கிறது இப்படிப்பட்ட காரணங்களோடு இருக்கும். காரிய பொருளுக்கு இப்படிப்பட்ட விதிகள்லாம் இருக்கும். அது பலவாயும் சடமாயும் சுட்டி அறியப்படுவதாயும் இருக்கும். காரிய பொருள் எப்படி இருக்கணும்? பலவாயும் சடமாயும் சுட்டி அறியப்படுவதாய் இருக்கும். இதுதான் காரிய பொருளுக்கான விதி இல்ல. அப்போ இறைவன் எதிலிருந்து படைக்கிறார்? மாயையிலிருந்து படைக்கிறார். எதற்காக படைக்கிறார்? தன் பொருட்டு படைக்கல. இறைவன் நேரம் போகாம இல்ல அவருக்கு ஏதாவது பயன் விளையும் படைக்கல. இறைவன் உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு காரணத்தோட படைக்கிறான். அந்த காரணம் உயிர்களுக்கு ஈடேற்றம் தர வேண்டும். துன்பக்கடலில் விழுந்து தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் அறிவை விளங்கச் செய்து, அறிவுக்கான இலக்கணம் இன்பம் என்பதை உணரச் செய்து, அந்த இன்பத்தை தன் வழியாக கொடுப்பதற்காக இறைவன் காத்திருக்கிறான். இறைவன் உலகத்திற்கு இந்த உலகத்தை அவன் தோற்றுவித்ததற்கான காரணம் உயிர்களின் நன்மை கருதியே. அது என்ன நன்மை அப்படின்னா, உயிர்கள் அறியாமையாகிய நிலையில முழு துன்பத்தில் இருந்ததை உயிர்களுக்கு அறிவுடைய பொருள்களுக்கு இலக்கணம் இன்பமே. எனக்கு அந்த இன்பத்தை எங்களுக்கு என்ன பண்ணணும்? அறிவிக்கணும் என்பதற்காக பல பிறப்புகளை நம்மை செலுத்தி 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 என்ன பண்றாருங்க? அந்த ஆணவ மலத்தை தேயச் செய்வதற்காக கண்மமலம் மாயாமலம் என்று சொல்லக்கூடிய 2 வகையான மலங்களை கூட்டுகிறார். அப்படி கூட்டி ஒவ்வொரு பிறப்பிலும் செலுத்தி செலுத்தி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவ மலம் வழிகட்டு நிற்கும்படி இறைவன் செய்கிறான். இதுதான் அவன் செய்கின்ற தொழில். அந்த தொழிலை தன் சக்தியின் வாயிலா செய்யறாரு இறைவன். நம்ம உலகத்துல படைச்சு நம்மளுக்கு ஆணவம் கண்மம் மாயை தேருக்காக அவர் செய்யும் போது அந்த சக்திக்கு பெயர் திரோதான சக்தி. தனக்கு தன்னை கொடுக்கின்ற இன்பத்தை கொடுக்கும் போது அது அருட்சக்தி. புரியல? உலகத்துல செலுத்துற வரைக்கும் நமக்கு அது திரோதான சக்தி என்று இந்த 5 வகையான பொருள்களை சைவ சித்தாந்தத்தின் வாயிலாக நாம் கற்கிறோம். அதை நம்மளுக்கு பல சாத்திர நூல்கள் எடுத்து காட்டுகிறது. அந்த நூல்கள்ல அடிப்படை கொள்கைகளாக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை பற்றிய விரிவாக சொல்லக்கூடிய நூலாக விளங்குவது உண்மை விளக்கம். ஏன் இந்த நூலை முதல்ல வச்சிருக்கிறாங்க? இப்ப நம்ம எங்கிருந்து கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கிறோம்? இதிலிருந்து படைத்தார், எதனை படைத்தார், எதற்காக படைத்தார். எதிலிருந்து படைத்தார்? மாயை. மாயை என்றால் என்ன? அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாயை 36 தத்துவங்களாக இந்த உலகமாக விரிந்திருக்குது, உடம்பாக விரிந்திருக்குது. அந்த 36 தத்துவங்களை சொல்லும் பொழுது மேலே சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலை. மொத்தமா மாயை 36 தத்துவம். மாயைன்னு சொன்னீங்கன்னா அது தொகுத்து சொல்வது. அதை கொஞ்சம் வகுத்து சொன்னீங்கன்னா அது என்னென்ன தத்துவம்? சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். இன்னொரு வகையில சொன்னா சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம. இன்னொரு வகையில சொன்னா சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகதி மாயை. எல்லாம் ஒரே செய்திதான். இப்படி இறைவன் 36 தத்துவங்களையும் விரித்து நமக்கு கொடுக்கிறார் நம்மளுடைய அனுபவத்தின் பொருட்டு. 36 தத்துவத்துல நமக்கு நேரடியாக அனுபவத்துக்கு வருவது 24 தத்துவங்கள். நேரடியா உடம்பாகவும் உலகாகவும் வருகின்ற தத்துவங்கள் 24. அதனால அதுக்கு பேர் ஆன்ம தத்துவம் பேரு. நமக்கு நேரடியா அனுபவத்துக்கு உடம்பாகவும் உலகாகவும் வருவது ஆன்ம தத்துவம். அந்த 24 தத்துவமும் செயல்பட வேண்டுமானால் நம்மை செலுத்துவதற்கு ஒரு 7 தத்துவம் தேவைப்படுகிறது. அதற்கு பேர் வித்யா தத்துவம். இந்த வித்யா தத்துவத்தை உயிர்களுக்கு உரிய நேரத்தில் செலுத்தி இந்த ஆன்ம தத்துவத்தின் வாயிலாக அனுபவத்தை கொடுப்பதற்காக இறைவன் தான் நின்று தொழில் செய்கின்ற இடம் சுத்த தத்துவம். அப்ப இந்த 36 தத்துவமும் உயிர்களுக்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கருவிகள். 36 தத்துவத்தையும்
நம்ம ஒருவாறு போன வகுப்புல அந்த அட்டவணை வாயிலாக பார்த்து 10 பாடல் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அட்டவணை வாயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனவாசம் கடந்த ஒடுக்க முறையில சொல்லிட்டு போறார். நாம படிச்சது தோற்ற முறையில மேல இருந்து மாயை என்ற ஒரு பொருளை இறைவன் கலக்கி, மாயை 2 பகுதியா இருக்கு. 2 பகுதியில ஒரு பகுதி சுத்த பகுதியாகவும் ஒரு பகுதி அசுத்த பகுதி. அசுத்த பகுதி ஆணவ மல கலப்பு உள்ள பகுதிக்கு பெயர் அசுத்த பகுதி என்றும், ஆணவ மல கலப்பு நீங்கி நிற்கக்கூடிய பகுதிக்கு பெயர் சுத்த பகுதி என்று, சுத்தமாயை அசுத்தமாயை என்று பார்த்தோம். இறைவன் ஏன் இப்படி 2 பகுதியை விரிச்சு வச்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தபோது, சுத்தமாயில் நின்று உயிர்களுக்கு ஆவணவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் சுத்தமாயை நிலைக்களமாக கொண்டு தன்னுடைய தொழிலை செய்கிறார். அதனால் அந்த பகுதி ஆணவ மல கலப்பில்லாத பகுதியாக அமைத்துக் கொண்டு அந்த இடத்துல இறைவன் என்ன தொழில் செய்கிறார்? உயிர்களுக்கு இந்த கருவிகளை எல்லாம் கூட்டணும்னா அவர் என்ன பண்ணணும்? அறிவின் வாயிலாக செலுத்தணும். அவர் அறிவு நம்ம அறிவுல பொருந்தி நின்று செலுத்தணும். அதற்காக 5 தத்துவங்கள் சிவ தத்துவம் என்று சொல்லி படிச்சோம். தலையை குமிஞ்சு சொல்றீங்க, இல்லாட்டி தலையை தூக்கிதான் சொல்றீங்க. தலையை குமிஞ்சா புத்தகத்தை பார்த்து, தலையை தூக்கினா அட்டவணையை பார்த்து. 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள். அந்த சிவ தத்துவம் சுத்தமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள். இறைவன் ஞானமே வடிவாக இருக்கின்ற நிலை நாதம், கிரியையே வடிவாக இருக்கின்ற நிலை விந்து. சக்தி சிவம் சக்தி எப்படி வச்சாலும் சரி, நாதம் வச்சாலும் சரி, விந்து வச்ச எல்லாம் ஒண்ணுதான் இல்ல. ஞானமே அவன் இருக்கின்ற நிலை ஞானமே வடிவாக இருக்கின்ற நிலை நாதம். அவன் கிரியையே வடிவாக இருக்கின்ற நிலை விந்து. அடுத்தது ஞானமும் கிரியையும் ஒத்து நிற்கக்கூடிய சமநிலையில் இருக்கக்கூடிய இடம் சதாசிவம். கிரியை மிகுந்து ஞானம் குறைபட்டு இருக்கக்கூடிய பகுதி ஈஸ்வரம் மகேஸ்வரம். ஞானம் மிகுந்து கிரியை குறைந்து இருக்கக்கூடிய இடம் சுத்தவித்தை என்று சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்கள் வாயிலாகத்தான் இறைவன் வித்யா தத்துவங்களையும் ஆன்ம தத்துவங்களையும் உயிருக்கு செலுத்துகிறார். இப்போ நாம அந்த சுத்தமாயை என்று சொல்லக்கூடிய சுத்த தத்துவம் நமக்கு எப்படி பயன்படுது, வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடியது ஆன்ம தத்துவம் நமக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தபோது, இறைவன் இந்த உலகத்தை 2 கூறுகளாக படைத்து கொடுத்திருக்கிறார். எத்தனை கூறுகளாக? 2 கூறுகள். ஒன்று சொற்பிரபஞ்சமாகவும் இன்னொன்று பொருட்பிரபஞ்சமாகவும் கொடுத்திருக்கிறார். சொற்பிரபஞ்சமாக வருகின்ற பகுதி நமக்கு சுத்த தத்துவமும் வித்யா தத்துவம். சொற்பிரபஞ்சம் நமக்கு நாதமாக உடம்புக்குள்ள இறைவன் நாத தத்துவமாக செயல்பட்டு நமக்கு வேண்டிய பொருள்களை, அறிய வேண்டிய பொருள்களை எல்லாம் மந்திரம் வாயிலாகவும் சொற்கள் வாயிலாகவும் பதங்கள் வாயிலாகவும் வண்ணங்கள் வாயிலாக நமக்கு அறிவிக்கிறார் இல்ல. அப்போ சொற்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடியது 3: மந்திரம், பதம், வண்ணம். அதே மாதிரி பொருட்பிரபஞ்சமான்னு கேட்டீங்கன்னா சடப்பொருளாக இருக்கக்கூடிய பொருட்பிரபஞ்சம். இந்த பொருட்பிரபஞ்சத்தை நோக்க சொற்பிரபஞ்சம் கொஞ்சம் மேலானது, அதுவும் சடந்தான். சொற்பிரபஞ்சமும் சடந்தான். ஆனா பொருட்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உடம்பு உலகத்தை நோக்க நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த டூல்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா நாதம் என்று சொல்லக்கூடிய சொற்பிரபஞ்சம். அது சிவ தத்துவமாக 5 தத்துவமாக சுத்த தத்துவமாக அமைந்திருக்கிறது. வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் 2 என்று சொல்லக்கூடியதுல நமக்கு உடம்பாக உலகாக இறைவன் கொடுக்கிறார். இப்படி இறைவன் 36 தத்துவங்களையும் பொருத்தி உயிர்களுக்கு அறிவு விளக்கம் வரணும். அவ்வளவுதான். 36 தத்துவங்களையும் கூட்டி இருக்கக்கூடியது எதற்காக? அறிவு விளக்கம் வரணும். ஏற்கனவே அறிவு செயல்படாது முடங்கி அறிவு வேலை செய்யாது விருப்பம் இல்லாமல் இருந்த அறிவை இறைவன் தன்னுடைய கருணையாகிய நோக்கின் காரணமாக உயிரினுடைய விருப்பத்தை சற்று செயல்பட வைத்து, உயிரினுடைய கிரியை செயல்பட வைத்து, அதன் மூலம் விருப்பத்தையும் அறிவையும் செயல்பட வைத்து நமக்கு இந்த உலகத்திலே போகம் வருகின்றபடி ஊட்டுகிறார். அப்படி போகம் வருகின்றபடி ஊட்டுகின்ற பட இடத்துக்கு பேர் தான் வித்யா தத்துவம். புரிஞ்சுக்கங்க, விளங்குங்களா? சுத்த தத்துவம் எதுக்கு?
சுத்த தத்துவம் எதற்கு? நமக்கு இறைவன் உலகத்தை படைத்து கொடுத்து அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடம்பை எல்லாத்தையும் படைத்து இதெல்லாம் என்னென்ன பொருள் அறிவிப்புல விளங்குவதற்காக இறைவன் உள்ளே நாதமாக சுத்த வடிவில சுத்த தத்துவத்தை செலுத்தி நமக்கு என்ன பண்றாங்க? அந்த பொருள்களினுடைய தன்மையெல்லாம் மந்திரம் பதம் வண்ணம் என்பவற்றின் வாயிலாக அறிய வாய்ப்பு கொடுக்கிறார். வித்யா தத்துவத்தின் வாயிலாக என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பையும் உலகையும் படைத்து கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் அந்த உடம்பையும் உலகத்தையும் அனுபவத்திற்கு நாம் தயாராவதற்கு ஒரு நிலையை உருவாக்குவதற்காக, அதாவது போகத்தை அனுபவிப்பதற்குரிய உடம்பாக வித்யா தத்துவம், போகத்தை அனுபவிப்பதற்கு தகுந்த உடம்பாக வித்யா தத்துவம். இப்போ போகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சுத்த தத்துவம், போகத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தத்துவம் வித்யா தத்துவம், போகத்தை அனுபவிக்கின்ற தத்துவம் ஆன்ம தத்துவம். இப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? போகத்தை அறிவிப்பதற்காக, போகத்தை அறிவிப்பதற்காக இருக்கக்கூடிய தத்துவம் சுத்த தத்துவம். போகத்தை அனுபவிப்பதற்கு முதல்ல சொன்னதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடுன்னு பார்த்துங்க. போகத்தை அறிவிப்பதற்கு, நம்ம அறிவில அறிவிப்பதற்கு உரிய தத்துவமாக இருப்பது சுத்த தத்துவம். இரண்டாவது வித்யா தத்துவம் என்னன்னு பார்த்தா, போகத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கின்ற நிலை. போகத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ எப்படி இருக்கிறாருங்க? வண்டி எல்லாம் தயாரா கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, தயாரிச்சு நிறுத்தியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ஷோரூம்ல இருந்து ஓட்டருக்கு சாவி போட்டு வெளியே எடுக்கணும். சாவி இன்னும் கொடுக்கல. வண்டி என்ன பண்ணி வச்சிட்டாரு? தயார் பண்ணி வச்சிட்டாரு. நீ ஓட்டருக்கு தயாரா இருக்கிற அப்படின்ட்டு சாவி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆன்ம தத்துவம். அப்போ போகத்தை அறிவிப்பது சுத்த தத்துவம், போகத்தை அனுபவிப்பதற்கு தயாராவது வித்யா தத்துவம், போகத்தை அனுபவிப்பது ஆன்ம தத்துவம். அப்படி சுத்த தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவம் 24. சுத்த தத்துவம் 5 பார்த்தோம். வித்யா தத்துவம் 7. மாயையிலிருந்து ஒரு சிறிய கூறு, ஒரு சிறிய பகுதி இறைவன் கலக்குகிறார். கலக்கி நமக்கு மாயையிலிருந்து கலை, நிகித்தை, அராகம், காலம், நியதி என்று சொல்லக்கூடிய 6 பொருளும் கூடி அனுபவத்திற்காக உயிர் வருகின்ற பொழுது அதுக்கு பேர் புருடன் என்ற ஒரு தத்துவமாக கொண்டு வித்யா தத்துவம் 7. ஆன்ம தத்துவம் எங்கிருந்து உருவாகிறது? கலை என்பது மீண்டும் விரிந்து பரிணாமப்பட்டு பிரகிருதி மாயை என்ற ஒரு பகுதியாக விரிகிறது. அந்த பிரகிருதி மாயையிலிருந்து மூலப்பகுதி என்று சொல்லக்கூடிய சித்தம், குணம் வெளிப்படாது இருக்கிற பகுதிக்கு பேரு பிரகிருதி மாயை மூலப்பகுதி. அது வெளிப்பட்டு இருக்கிற இடத்துக்கு பேரு சித்தம். அப்ப சித்தம், அகங்காரம், புத்தி, மனம். இந்த புத்தியிலிருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டு, அகங்காரத்திலிருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 3 கூறுகள் பிரிகிறது. சாத்வீக கூறு மிகுந்த பகுதி, தாமச கூறு மிகுந்த, ராசக கூறு மிகுந்த பகுதி, தாமச கூறு மிகுந்த பகுதி. சாத்வீக கூறு மிகுந்த பகுதிக்கு பேரு தைசத அகங்காரம். ராசகக்கூறு மிகுந்த பகுதிக்கு பேரு வைகாரி அகங்காரம். தாமசக்கூறு மிகுந்த பகுதிக்கு பேரு பூதாதி அகங்காரம். இப்ப இந்த 3 அகங்காரமும் ஒரு அகங்காரத்தினுடைய வேறு வேறு நிலை. அந்த 3 அகங்காரத்திலிருந்து தைசத அகங்காரத்திலிருந்து ஒரு 6 கருவிகள் உருவாகுகின்றன. அது ஞானேந்திரியங்கள் 5, மனம் என்ற கருவியும். ராசத அகங்காரமாகிய வைகாரி அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் 5, தாமச அகங்காரமாகிய பூதாதி அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் 5, தன்மாத்திரையிலிருந்து 5 பூதங்களும் தோன்றுகின்றன. இப்ப கீழ இருந்து போனீங்கன்னா பூதங்கள் 5 சொல்லுங்க. இன்னும் மறுபடியும் ஆகாயம் சொல்லுங்க. 2 பேர் ஆகாயம். ஒடுக்க முறை சொல்லுங்க. தன்மாத்திரைகள் 5. பாட்டே சொல்லுங்க. அப்ப வாயில சொல்றதுக்காக தான் சொல்லுது. ஓசை, சுவை, நாற்றம். அப்ப கண்மேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5. இது 20 ஆச்சு. இனி அந்த காரணம்
மனம் சித்தம். மனம் புத்தி அகங்காரம் சித்தம். வித்யா தத்துவம் 7. சுத்த தத்துவம் 5. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதை சொல்லுங்க. சரிங்களா? எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகட்டும். ஒரு இடத்துல போய் பிரேக் ஆகும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? பார்த்துக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாட்டம், வாய், கால், கை, இருவாய், கருவாய், செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, சுத்த வித்தை, மகேஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம். இதுதான் ஒடுக்கம். சரிங்களா? நாம கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரிசை தெரியாமல் சொல்கிறோம். ஆனால் ஒடுக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒடுக்க போய் ஒடுங்கணும். புரியல? அப்போது இதை சும்மா மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அடிப்படை தத்துவம் என்பது இந்த சைவ சித்தாந்தங்கிற கட்டடம் உங்களுக்கு நல்லா விளங்கணும், நல்லா நீங்கள் அதில் நல்லா அமர்ந்திருக்கணும்னா அடித்தளமாகி இந்த 36 தத்துவம் உங்களுக்கு என்ன இருக்கணும், நல்லா விளங்கியிருக்கும். அதை பெயரளவில் விளங்குனீங்கன்னா தான் இதனுடைய குணமும் தொழிலும் சொல்லும்போது நம்ம விளங்கிக்குவோம். அப்படி இந்த 36 தத்துவங்களை பற்றி தான் நாம் விரிவாக இந்த உண்மை விளக்கங்கிற நூலில் படிக்கிறோம். அதில் 36 தத்துவங்களை பற்றி விரிவாக அதை பற்றி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலித்தினுடைய பெருமையும் சிவபெருமான் நாதாந்தத்தில் ஆடுகின்ற நடனத்தினுடைய தன்மையை பற்றியெல்லாம் இந்த நூல் ரொம்ப விரிவாக செய்திருக்கிறார். திருவதிகை மணவாசம் கடந்தார். ஆசிரியர் பெருந்தகை தன்னுடைய அருட்குருநாதராகிய எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனாரை நினைந்து அவர் இந்த நூலை செய்திருக்கிறார். அவர் மெய்கண்டார்கிட்ட கேள்வியை கேட்டு அதற்கு விடை அளிப்பது போல இந்த நூல் அமைந்திருந்தாலும் அவர் நமக்கு இந்த நூலை நாம் எப்படி அணுகணுங்கிற முறையில காட்டியிருக்கக்கூடிய முறை கேள்வி கேட்டு கேட்டு பதில் சொல்லிட்டு வர மாதிரி வச்சிருக்கிறார். திருவதிகை மணவாசம் கடந்தாரே கேள்வி எழுப்பிவிட்டார், பதிலும் அவரே சொல்லிவிட்டார். ஆனா எப்படி நூல் இருக்குது? திருவதிகை மணவாசம் கடந்தார் கேள்வி கேட்கிற மாதிரியும் எம்பிரான் மெய்கண்ட தேவர் பதில் சொல்ற மாதிரியும் நூல் அமைந்திருக்குதுங்க. எனவே இப்போ நம்ம கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு குருநாதர் நேரடி குருநாதர் வச்சுக்கிட்டீங்கன்னா திருவதிகை மணவாசம் கடந்தார் புரியுங்க, நேரடி குருநாதர் புரியல. முற்று முடிந்த குருநாதன் அந்திய பெருமான் அடுத்தடுத்து கைலாய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய வழியில வரக்கூடிய அத்தனை பேரும். இப்போ திருவதிகை மணவாசம் கடந்தார் இந்த நூலை செய்யும் போது காப்புச்சி விநாயகர் காப்பு படிச்சோம். வன்மைதரும் ஆகமனுள் வைத்த பொருள் வலுவா உண்மையை விளக்க முறை செய்ய தின்மதம் சே அந்த தந்தை முகத் தொந்தி வைத்து ஐந்தரை பந்தவார குந்தியுள் வைப்பா என்று நம்மளுடைய நிலைப்பாடு. ஆகமத்தில் சொல்லப்பட்ட பொருள்களை எல்லாம் நான் பெரும் பொருட்டு இந்த நூலை செய்கிறேன். இந்த நூலை செய்கின்ற காலத்தும் படிக்கின்ற காலத்தும் கேட்கின்ற காலத்தும் எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நூலை கற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நூலுக்குள்ள போறார். நூலுக்குள்ள போகும்போது தன்னுடைய குருநாதரை முதல்ல வணங்கி, குருநாதரே எனக்கு சில ஐயங்கள் இருக்குது, அதை நீங்க தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பி கொண்டு பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தரினா ஐயா நீதான் கேட்டபொருள் அப்படின்னு நம்முடைய குருநாதர்கிட்ட பணிந்து, சாமி நீங்க உலகமாகிய பொருள்களை எல்லாம் காட்டி அது நிலையாமை உடையது என்று என் அறிவுறுத்தி அவற்றிலிருந்து என்னை நீங்கச் செய்து சுத்த பொருளாக விளங்கக்கூடிய சிவானந்த அனுபவத்தை எனக்கு காட்டுகின்ற ஏற்கனவே அதை கண்டிருக்கக்கூடிய அனுபவமுடைய மெய்கண்ட தேசிகரே, நீங்கள் மீண்டும் கருவில் புகாத திருவை பெற்றிருக்கக்கூடியவர்கள். எனவே என்னையும் கருவை புகாத திருவை பெறுவதற்கு எனக்கு சுத்த வினா ஒன்று உள்ளது. அந்த வினாவுக்குரிய ஐயங்களை எல்லாம் நீக்கித்தர உங்களுடைய திருவடியில் பணிந்து வேண்டுகின்றேன். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள். இந்த கேள்வியை கேட்டோடனே மாணாக்கன் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி இந்த உலகத்துல அனுபவத்துக்கு தேவையானது எப்படி பண்றதுன்னு சொல்லி கேளுங்கன்னு கேட்டா அது எப்படி இருக்கும்? உலகத்துல ஐயா எங்க வீட்டுல கஷ்டமா இருக்குதுங்க ஐயா, ஒரே கடன் தொல்லையா இருக்குது, நீங்கிறதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும் அப்படின்னு கேட்டா வீட்டுல இப்படியா இருக்கிறத கேட்காம குருநாதர்கிட்ட போய் சாமி
திருவடியை பற்றி எப்படி அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி சொன்னார். ஆஹா அப்படியாப்பா அப்படின்னு அவருக்கு என்னது ரொம்ப மகிழ்ச்சி, குருநாதருக்கு மகிழ்ச்சி. அவர் சொல்றார், உள்ளபடி உந்தனக்கு இத்தை உரைக்க வள்ளலருளால் என்று வாய்மணந்த தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. நான் ஆகமத்தில் உள்ளபடி உனக்கு இந்த மெய்கண்ட சாஸ்திரங்களை தத்துவ ஞானத்தை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடி இத்தை உரைக்க உண்டனக்கு. எப்படி? வள்ளலருளால் என்று வாய்மணந்தான் தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே. ஆகமத்தில் எப்படி முறையா சொல்லி இருக்கிறாங்களோ அதைப்படி நான் உனக்கு சொல்றேன். என்ன பண்ண கேளுப்பா. உன்னறிய தேசிகர், அதாவது உள்ளபடி தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் முதல்ல எதை சொல்ல ஆரம்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்களை பற்றி சொல்கிறார். நம்ம போன வகுப்புல ஐம்பூதங்களினுடைய வடிவம், ஐம்பூதங்களினுடைய நிறம், ஐம்பூதங்களினுடைய அடையாளம், ஐம்பூதங்களினுடைய எழுத்து, ஐம்பூதங்களினுடைய அதிதெய்வம், ஐம்பூதங்களினுடைய அதை செலுத்துகின்ற அந்த தெய்வங்கள் செய்கின்ற தொழில் என்று இவ்வாறெல்லாம் பார்த்து அந்த ஐம்பூதங்களுடைய குணமும் தொழில் இதுவரை பார்த்திருக்கிறீங்களா? பார்க்கலாமா? மீண்டும் ஒரு நினைவுபடுத்துங்க. சரிங்களா? நாற்கோணம் பூமி, புனல் நன்னு மதியின் பாதி, ஏற்கும் அனல் முக்கோணம், ஓவாமல் ஆர்க்கும் அறுகோணம் கால், வட்டம் ஆகாயம், ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பூமி 4 கோணமா சதுரமாக செவ்வகமாக இருக்கும். புனல் மதியின் பாதியாக பிறைச்சந்திரனாக இருக்கும். நெருப்பு முக்கோண வடிவில் இருக்கும். காற்று அறுகோண வடிவில் இருக்கும். ஆகாயம் வட்ட வடிவில். அந்த 3வது பாட்டுல நாற்கோணம் பூமி, புனல் நன்னுமதியின் பாதி, ஏற்கும் அனல் முக்கோணம், ஓவாமல் ஆர்க்கும் அறுகோணம் கால், வட்டம் ஆகாயம். இந்த ஐம்பூதங்களால் ஆன்மா உருகாயம். இந்த ஐம்பூதங்கள் சேர்ந்த ஆன்மாவுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்கிறார். இந்த 5 பூதங்களுக்கு நிறம் என்ன? 4வது பாடல். பொன் பார் புனல் வெண்மை, பொங்கு அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வட்டர் ஆகாயம். பொன்பார் புனல் வெண்மை, பொங்கு அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பர். இது 5ம் அதனுடைய நிறம். என்னென்ன நிறம்? பார் பொன், இந்த நிலம் பொன் நிறமாக இருக்கும். பொன் பார். புனல் வெண்மை, நீர் வெண்ணிறமாக இருக்கும். பொங்கு அனல் சிவப்பு, சிவப்பு நிறத்தில் அனல் இருக்கும். காற்று கருமை நிறத்தில் இருக்கும். வானம் தூமம் என்று சொல்லக்கூடிய புகை வடிவில் இருக்கும் என்பர். இந்த 5 பூதங்களுக்கும் பீஜ எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய செலுத்துகின்ற எழுத்து 5. அது என்பர் எழுத்து ல வ ர ய ஹ என்று சொல்லக்கூடிய 5. அப்ப இந்த 2 ஒரு பாடல்ல 2 செய்தி சொல்றார். 4வது பாடல்ல பூதங்களுடைய நிறமும் பூதங்களை செலுத்துகின்ற மந்திர எழுத்துக்கள், பீஜ எழுத்துக்களாகிய மந்திர எழுத்துக்கள். பொன்பார் புனல் வெண்மை, பொங்கு அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூபம் என்பர் எழுத்து ல ப ர ய அன்ன பாராதிக்கு என்று அழுத்தமதாயிருக்கும். 5வது பாடல்ல இந்த பூதங்களுக்குரிய வடிவம், அதாவது வடிவம்னா இந்த பூதங்களுடைய அடையாளம். இந்த பூதங்களை எப்படி கண்டுகொள்வது, எப்படி இந்த அடையாளம் நம்மளுக்கு தெரியாது. இந்த அடையாளத்தில் நாம எங்க பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பூதங்களுடைய வடிவத்து அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். பூதம் நாற்கோணமா இருக்குது, அரைச்சந்தனா இருக்குது, இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த நிலைக்கு போகும் பொழுது அதெல்லாம் யோக காட்சி நிகழ்வது. யோக காட்சியில கண்டவர்கள் சொல்கிறார்கள், புரி குளிசம், கோகணதம், கொள் சுகத்தி, குன்றா அருகுள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி மண் புனல் தீ கால் மண்ணும் அடைவை என்று உண்பதவா ஆகமம் ஓர். மண் என்னங்க? மண்ணுக்கு அடையாளம் புரி குளிசம். குளிசம் என்னதுங்க? வஜ்ராயம். புரி குளிசம், புரி குளிசம், கோகணதம் தாமரை. எதற்கு? நீருக்கு அடையாளம் தாமரை, நெருப்புக்கு அடையாளம் ஸ்வஸ்திகம், காற்றுக்கு அடையாளம் அருகுள்ளி. அதாவது அருகுள்ளினா ஆயுத எழுத்து போட்டு 6 ஆயுத எழுத்த அப்படியே தலைகீழா போடணும்.
ஆகாயத்துக்கு அடையாளம் அமுத விந்து என்று புரி, புலிசம், கோகணதம், கொள்சுவத்தி, குன்றா அருவுள்ளி, ஆறுமுக விந்து. பிரிவின்று எதுக்கு நிற்கும்? மண், புனல், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே, பொன் புதல்வா ஆகமம் போதும். இதுவரைக்கும் 5 பூதங்களுக்கு வடிவம் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனை செலுத்துகின்ற எழுத்து என்ன, அதற்குரிய அடையாளம் என்னன்னு சொன்ன ஆசிரியர் இவையெல்லாம் சடப்பொருளாச்சே, இந்த சடப்பொருள் தானாக இயங்காது, சடப்பொருளை இயக்குவதற்கு அதற்குரிய தெய்வங்கள் இருக்கிறாங்க, அந்த தெய்வங்களுக்கு பேரு அதிதெய்வங்கள். அப்பா அந்த அதிதெய்வங்கள் 5ஐயும் சொல்றேன், அதை முதல் பாட்டுல தொகுத்தும் அடுத்த பாட்டுல விரித்தும் சொல்றார். 7வது பாட்டுல தொகுத்து 8வது பாட்டுல விரிச்சும் சொல்கிறார். 7வது பாட்டுல பாராதி 5ம் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறாரில் அயனாதி 5வராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள் தோற்ற முதல் 5ம் பழுதரவே பண்ணுவார்கள். பாராதி, பாராதினா பார் முதலாக, பார்னா பூமி முதலாக, பாராதி பூமி முதல் நிலம் முதலாக 5ம் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் யாரார்னு கேட்டீங்கன்னா அயனாதி 5வராம். அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 5க்கு 5 அதிதெய்வங்கள். அவர் யார்? நிலத்துக்கு பிரம்மா, நீருக்கு திருமால், அயனாதி 5வராம் ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள் தோற்ற முதல் 5ம் பழுதரவே பண்ணுவர்கள் பார். அவங்க 5 பேர் என்ன தொழில் செய்வாங்க? 5 வகையான தொழில்களை செய்வார்கள். படைத்தல், காத்த, அழித்தல், மறைத்தல். அது சொல்றார். அது அடுத்த பாட்டுல படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் ருத்திரனும், சொல்லில் திடப்பரவே என்றும் திரோவிப்பர் ஈசரும், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகரா என்று 5 பேரும் செய்கின்ற தொழில் என்ன? அப்போ முதல்ல அயன், திருமால் என்று சொல்லக்கூடிய, அதாவது படைப்பனையன், அழிப்பன் பங்கையக்கன் மாயன், துடைப்பன் ருத்திரன். அப்போ வரிசையா பார்த்தீங்கன்னா படைத்தல் தொழிலை பிரம்மாவும், காத்தல் தொழிலை திருமாலும், அழித்தல் தொழிலை ருத்திரனும், மறைத்தல் தொழிலை மகேஸ்வரனும், அருளல் தொழிலை சதாசிவரும் செய்வார் என்று இந்த பாடல் 9வது 8வது பாடலா 8வது பாடல் தானே. 9வது பாடல்ல இந்த 5 பூதங்களுக்கு குணம் என்ன, தொழில் என்ன? மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதம் தரும், பொன் கணல் சுட்டு ஒன்று விக்கும், ஓவாமல் மண்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும். அன்பர்களே, இந்த 5ம் என்ன குணமுடையது, என்ன தொழில் உடையது? மண் கடினமாயிருப்பது அதனுடைய குணம், தரித்தல் அதனுடைய தொழில். மண் கடினமாய் தரிக்கும். நீர் குளிர்ந்து பதமே தரும், நீருக்கு குணம் குளிர்ச்சி, பதமாக்குதல் அதனுடைய தொழில். ஒன் கணல் சுட்டு ஒன்று விக்கும், சுடுதல் அதனுடைய குணம், அதனுடைய தொழில் ஒன்று வித்தல். நெருப்பு இல்லாம எந்த பொருளும் ஒன்றாகாது. நெருப்பு இல்லைன்னா எந்த பொருளும் ஒன்றாகாது. ஒரு வடிவம் வரணும்னாலும் நெருப்பு தேவை, ஒரு பொருள் ஒன்றோடு ஒன்று கலக்கணும்னாலும் நெருப்பு தேவை. சாம்பார் செய்யறதுக்கு தண்ணி ஊற்றணும், மஞ்சளை போட்டோம், மிளகாத்தூளை போட்டோம், காயெல்லாம் அள்ளி வெட்டி வெட்டி போட்டோம், சரிங்களா? எல்லாம் வச்சிருந்து அடுப்பு பத்தாம வச்சிருந்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் எதுவும் கலக்காம அப்படியே இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு சூடாக்குனது என்னதுங்க? சாம்பார் ஆகும். சாம்பார் ஆகாம வெறும் தண்ணியா இருக்குன்னா அடுப்பு சூடு ஏறன்னு அர்த்தம் இல்லையா? சூடு இருந்தா தான் என்ன ஆகுதுங்க? அப்போ உடம்புக்குள்ள சூடு இருந்தா தான் தொழிலே. உடம்புக்கு சூடு இல்லை என்றால் தொழில் கிடையாது. இந்த உடம்போட ஒவ்வொரு பொருளையும் ஒன்று வித்து கொடுப்பது எதுங்க? சூடுதான். எனவே சூடு என்பது நெருப்பு சுட்டு ஒன்றுவிக்கும், சுடுதல் அதனுடைய குணம், தொழில் அதனுடைய ஒன்றுவித்தல். அப்போ நெருப்பு ஒன்று சுட்டு ஒன்றுவில், ஓவாமல் ஆர்க்கும் வன்காட். காற்று என்ன செய்யும்? மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமா முன்கணல் சுட்டு ஒன்று வைக்கும், ஓவாமல் மண்கால் பறந்து சலித்து திரட்டும். இந்த காற்று என்ன பண்ணும்னா எல்லா இடத்தும் பறந்திருப்பது அதனுடைய குணம், திரட்டுவது அதனுடைய தொழில். எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிறது அதுக்கு பேரு குணம். அது
சலித்து கொண்டு ஒரு இடத்துல கொடுப்பதற்கு பெயர் அதனுடைய தொழில். பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாயிருக்கும் நிறைந்து. ஆகாயம் எவ்விடத்தும் பறந்திருப்பது அதனுடைய, அதாவது ஆகாயம் எல்லா இடத்திலும் ஊடுருவி இருப்பது அதனுடைய குணம். எல்லாவற்றிற்கும் அடங்கி உள்ள தனக்கு உள்ள இடம் வச்சு கொடுத்திருப்பது அதனுடைய தொழில். ஆகாயம் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பதனால் அதுக்கு பேர் என்னங்க? அதனுடைய குணம். ஆகாயம் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுப்பது அதனுடைய தொழில். எனவே இப்படி 9வது பாடல்ல ஐம்பூதங்களுடைய குணமும் தொழிலும் சொன்னார். அன்பர்களே, இதுவரை நாம் சென்ற வகுப்புல பார்த்திருக்கிறோம். சரிங்களா? மீள் பார்வை பார்த்தாச்சு. இதுல யாருக்காவது ஏதாவது ஐயங்கள் உண்டா? இதுல ஏதாவது ஐயங்கள் இருக்கா? ஏதாவது இல்லைங்க, நிறைய இருக்கு. நீங்க ஏதாவதுன்னு கேட்குறீங்க, நிறைய வச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் கேட்கவும் மாட்டீங்க. புரிஞ்சுக்காம அப்படியே அதை வச்சுட்டு இருக்காதீங்க. முதல்ல சந்தேகம் வந்தா எழுதி வச்சு கேட்டு பழகுங்க. ஏன்னா இப்போ எப்படியோ நடத்திட்டு போங்கன்னு நம்மளுடைய பெரியவர்கள் செஞ்சுட்டு போற நூலாசிரியரே இருக்கிறாரு. அவர் எப்படி அடுத்த பாடம் தொடங்குறார்? 10வது பாடலை எப்படி தொடங்குறார்? ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனேயாம். பாருங்க, இவர் பாடலை சொல்லி முடிச்சிட்டு நான் இதுவரைக்கும் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? 5 பூதங்களை பற்றி உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சிருச்சா உனக்கு? அப்படி சொல்லணுமா? இவ்வளவு நேரம் 5 பூதத்தை தான் சொல்லியிருக்கிறாரு, மாணவனுக்கு தெரியாது. அப்ப ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு விளங்குதா? இது வரைக்கும் 5 பூதங்களை பற்றி விரிவாக பார்த்தோம். அதனுடைய வடிவம் பார்த்தோம், அதனுடைய நிறம் பார்த்தோம், அதனுடைய எழுத்துக்களை பார்த்தோம், அதனுடைய அடையாளத்தை பார்த்தோம், அதனுடைய செலுத்தக்கூடிய தெய்வங்களை பார்த்தோம், அந்த தெய்வங்கள் வாயிலாக நடைபெறும் தொழில் பார்த்தோம். அது என்ன குணமுடையது, என்ன தொழிலுடையது பார்த்தாச்சு. நமக்கு விளங்குச்சா? விளங்கிருச்சாங்கிற கேட்கறதுக்கு என்ன சொன்னாங்க? உள்ளபடி மாபூதம் போதினோ முந்தனக்கு. ஆகமங்கள்ல சொல்லப்பட்டபடி உனக்கு அதை பற்றிய விரிவெல்லாம் சொல்லி முடிச்சு. இனி என்ன சொல்ல போறேன்? அடுத்து சொல்ற 5 பூதங்களை பத்தி சொல்லியாச்சுப்பா. இனி அடுத்து உனக்கு சொல்லப்படுறது 5 புலனை பற்றி சொல்ல போறேன். உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு. அந்த அடைமொழி கவனிக்கணும். இந்த ஐம்புலனும் எப்படிப்பட்டது? கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு மெல்லவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனேயாம். இந்த 5 புலன் தான் நமக்கு என்ன செய்யுங்களா? ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த புலன் என்பதை பற்றி நாம கொஞ்சம் விளங்கிக்கணும். இதுவரைக்கும் படிச்சது 5 பூதங்களை பற்றி. 5 பூதங்களுக்கும் தோன்றுவதற்கு எது காரணமாக அமைந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐம்புலன். அதைதான் தன்மாத்திரை, சூக்கும பூதம். எப்படி வேணா பொருள் விளங்கிக்கணும். நம்ம அடிப்படைகளை பார்க்கும் போதே சொன்னோம், உள்ளே இந்த பூதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருளுக்கு பேரு தன்மாத்திரை. அது சூக்கும பூதம் என்றும் சொல்லலாம், தன்மாத்திரை என்றும் சொல்லலாம், ஐம்புலன் என்றும் சொல்லலாம். இந்த பாடல் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, அந்த பாடல் பக்கமே 41 தன்மாத்திரைகள் 5. உள்ளபடி மாபூதம் ஓதினம் முந்தனக்கு உள்ளபடி மாபூதம் ஓதினம் கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு ஆசை தரும் ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் ஐம்புலன் ஆம். இது வரைக்கும் உனக்கு 5 பூதங்களை பற்றி சொன்னப்பா. இனி நான் சொல்ல போவது 5 புலன்கள். இங்க 5 புலன்னா என்ன நினைவு வரணும்? தன்மாத்திரைகள் 5, சூக்கும பூதம் 5. இந்த சூக்கும பூதத்திலிருந்து தான் ஐம்பூதங்களாகிய தூளபூதம் தோன்றுகிறது இல்ல? அப்போ இந்த சூக்கும பூதம் என்ன காரணப்பொருள்? சூக்கும பூதம் என்பது ஐம்பூதங்களுக்கு காரணப்பொருள். ஐம்பூதம் காரிய பொருள், அதற்குரிய காரணப்பொருள் சூக்கும பூதமாகிய தன்மாத்திரைகள். கீழே பாருங்க தெளிவுரை. இதுவரை உனக்கு பெரும் பூதங்களின் இயல்பை சிவாகமங்களில் உள்ளவாறு சொன்னோம். மாணாக்கனே, இதுவரைக்கும் உனக்கு நான் 5 பூதங்களை பற்றி சிவாகமங்களில் சொல்லப்பட்டபடி நான் சொன்னேன். இனி
அப்பூதங்களுக்கு முதற் காரணமாய் சூக்குமித்து உள்ள 5 தன்மாத்திரைகள் யாவை என நாம் எடுத்துரைக்கின்றோம். இந்த 5 பூதங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய, எப்படி வேணா மனசுல ஞாபகம் வச்சுங்க, சூக்குமமா இருக்கிறது, மூல காரணமா இருப்பது, மூலப்பொருளாக இருக்கிறது. இல்ல பண்ணு வாங்கணும், ரொட்டி வாங்கணும், இது கண்ணுக்கு தெரிகிற பொருள். இதுக்கு மூலப்பொருள் எது? மைதா. இல்ல அப்ப அந்த மூலப்பொருளை தான் இங்க சொல்ற. இந்த 5 பூதங்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 சொன்னமே. இந்த 5க்கு மூலப்பொருளாக விளங்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஏங்க இதை இந்த முறையில வச்சிருக்கிறாங்க? நாம படிச்சது எப்படி படிச்சிருக்கிறோம்? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு வள்ளுவர் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 வகை தெரிவான்கட்கே உலகு. ரொம்ப அருமையா இந்த தத்துவத்திலாம் இந்த பரிமேலழகர் அந்த பொருளுக்கு ஒளி செய்திருக்கிறார். இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பது செய்யுளுக்காக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. அது புலவர்களுக்கே உரியது, கவிஞர்களுக்கே உரியது. இல்ல இப்போ அந்த பாடல்ல கள்ளமிகும், ஓ ஆசை தரும், இப்படிலாம் அடைமொழி கொடுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐம்புலன் நமக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் தமக்கு செய்ய வேண்டிய வேலையை விடுத்து வஞ்சனையை செய்து கொண்டே இருக்கு. அதனாலதான் திருமூல தேவநாயனார் கள்ளப்புலனைந்தும் எப்போ இறைவன் இந்த உடம்பை திருக்கோயிலாக கொண்டு எழுந்தருளினார்னா இந்த 5 புலனும் நமக்கு இறைவனை காட்டுகின்ற ஒளி விளக்காக இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறது இல்லையே. என்ன பண்ணுதுன்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார், கள்ள புலனைந்தும் கட்டளிக்க வல்லானே. இந்த கள்ளப்புலன் அப்படின்னா எதை செய்யணுமோ அதை செய்யாம வேற வேலையை செஞ்சுட்டு வஞ்சனை. உயிருக்கு இறைவன் இதை எதற்காக கொடுத்திருக்கிறார்? இந்த 5 பொறிகளையும் 5 புலன்களையும் அனுபவத்துக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்? இறைவனை அறிவதற்கான கருவிகளாக ஞானேந்திரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானேந்திரியத்தின் வாயிலாக 5 கருவிகள் வாயிலாக உள்ளே பெறுகின்ற அனுபவம் என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இறைவனை அனுபவிக்க வேண்டிய அனுபவமா இருக்கணும். இல்ல இது வெறும் டூல்ஸ். இந்த டூல்ஸை கொடுத்து அந்த டூல்ஸ் வழியா உள்ள அறிவுக்குள்ள என்ன பண்ண சிவத்தை இந்த 5 பொறிகளும் இறைவனை காட்டுமான்னு காட்டினா காட்டாது. நாம பார்க்கறது எல்லாமே சடப்பொருள் தான். திருக்கோயில்ல சிவலிங்க திருமேனியை பார்க்கறதும் சடப்பொருள் தான். திருமேனியில சாமியை பார்க்கறதும் சடப்பொருள் தான். சடப்பொருளைத்தான் சடப்பொருள் காட்டுமே தவிர சடப்பொருளுக்குள் இருக்கக்கூடிய பேரருளை இறைவன் என்ன காட்டாது? இந்த ஜடப்பொருள் காட்டாது. அந்த சடப்பொருளாகிய இறைவன் திருமேனியில் இருக்கக்கூடிய பேரருளை உணர வேண்டுமானால் அறிவுக்குள்ள நிகழணும். அறிவுக்குள்ள அந்த திருவருள் நின்று உணர்த்தினால்தான் நாம் என்ன பண்ண முடியும்? திருக்கோயில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த அருளை நாம் என்ன பண்ண முடியும்? நாம் கிரகிக்க முடியும். நாம போனா அந்த அனுபவத்தை கிரகிக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை பெறணும். உத்து உத்து சாமியவே பார்த்துக்கிட்டு கண் எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, அம்பாள் கட்டியிருக்கிற புடவை எடுத்து எப்படி இருக்குது, நகை எப்படி இருக்குது, சாமிக்கு போட்டுக்கிற மாலை எப்படி இருக்குது, இது எல்லாம் பார்ப்போம். புரியல? அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய இறையருள் ஆற்றல் என்ன அதை கிரகிக்கிறதுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இறைவனுடைய திருவருள் நிறையணும். சும்மா நம்ம போய் நான் அந்த வேறொருளை கிரகிக்கிறேன்னு நினைச்சிட்டு கிரகிக்க முடியாது. புரியல? எங்கேயாவது என்னைக்காவது ஒரு நாள் என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம எரியாம நம்ம உணர்வு போய் அந்த திருமேனிக்குள்ள இருக்கக்கூடிய பேரொருளை என்ன பண்ணோம்? கிரகிக்கும். அப்ப நம்மளை எரியாம ஒரு பிரமித்த உணர்வு நம்ம இடத்துல ஏற்படும். அந்த அனுபவத்தை எந்த நேரம் எங்க பார்த்தீங்கன்னாலும் பெறுவதற்கு பேருதான் சீவன் முத்தர்களாக அந்த பேரொருள் பெற்றவர்களாக நிற்பது. ஞானிகளுடைய கடமை என்னன்னு கேட்டா, நிலை என்னன்னு கேட்டா, எங்க போய் எப்படி எந்த திருநிலையில பார்த்தாலும், நீங்க திருவண்ணாமலையில் பார்த்தாலும், காஞ்சிபுரத்துல பார்த்தாலும், எங்க பார்த்தாலும், ஏன் இந்த உலகத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இறைவனுடைய திருவருளை கிரகிக்க முடிஞ்சதுன்னா அவன் அருள் உள்ளே என்ன பண்ணுதுங்க? அவன் அருளே கண்ணாக. அதுதான் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் மாணிக்கவாச சுந்தரம் எல்லாமே அவன் அருளே கண்ணாக காணி நல்லார். சிவபெருமானுடைய திருவருளை என்னாக இருக்கணும்? கண் காற்ற கண்ணா இருக்கணும். அப்படி காற்ற கண்ணா இருந்தா இறைவனை இப்படியன் இவ்வண்ணன் இன்னரத்தன் என்று பார்க்கலாம். இல்லாட்டினா நாம பார்க்குற அனுபவம் என்னவா நிகழும் கேட்டீங்கன்னா சட அனுபவமாகத்தான் நிகழும்.
போய் கண்டிப்பா அந்த பேரருள் அனுபவத்தை அவங்க பெற்ற அளவுக்கு நாம பெற முடியலைனாலும் நிச்சயமா நம்மளால ஓரளவுக்கு நம்ம அந்த அன்பை செலுத்தி இறைவனை திருமேனியில பார்த்தோம்னா அந்த அனுபவம் என்ன ஆகும், கொஞ்சம் கிரகிக்க முடியும். அதை எந்நேரமும் கிரகிக்கிற நிலைமைதான் வேணும். அதை செய்ய விடாம தடுக்கிறதுனால இந்த 5 புலன் என்ன புலனுங்க, கள்ளத்தை செய்வது. கள்ளம் மிகுங்கிற கள்ளம் மிகும் அப்படிங்கிறதுக்கு கள்ளம் என்பது குறைதல், இன்னொரு பொருள்ல மிகுதல், குறைதலும் மிகுதலும் செய்கின்ற ஐம்புலன். கள்ளம் மிகுங்கிறதுக்கு என்ன பொருளுங்க, குறைதலும் என்ன குறைதலும் மிகுதலும், இந்த புலன் 5 குறைந்தும் செயல்படும் மிகுந்தும் செயல்படும். கள்ளம்ங்கிறதுக்கு குறைவுன்னு ஒரு பொருள் இருக்கு. கள்ளம் மிகும் அப்படின்னா குறைந்தும் மிகுந்தும் செயல்படுகின்ற புலன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி செயல்பட்டு இருக்கார். அதனால கள்ளமிகும் ஐம்புலனும் எடுத்து சொன்னார் மெல்லவே சொல்கிறார். மனத்தை கவரும் அவற்றை சுட்டி கூறினார். ஏன் மனத்தை கவரும், தீய வழிகளில் செலுத்துவதனால். இந்த 5 புலனும் நிச்சயமா தீய வழியில தான் செலுத்தும். ஏன், அது அப்படிப்பட்ட மூலப்பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, மூலப்பொருள் டேமேஜா இருந்ததுன்னா தயாரிக்கப்பட்ட பொருளும் டேமேஜா தான் இருக்கும். சரிங்களா, ஒரு கடையில் போய் துணி எடுக்கிறோம், புரியுங்களா, நம்ம துணி வாங்கும் போது என்ன பிராண்ட், இந்த பிராண்டில் எடுத்தால் என்ன வராது, ஃபால்ட்டு வராது, எந்த விதமான டிஃபெக்டும் வராது. ஏன் அப்படி நினைக்கிறப்போ, துணிக்கடை தான். நீங்கள் ஸ்போர்ட்டிஸ்க்கு போங்க, சென்னைஸ்க்கு போங்க, என்னத்துக்கு வேணால் போங்க, அங்கே போய் என்ன பார்க்குறோம், பிராண்டு பார்க்குறோம். சரிங்களா, அதுக்குன்னு தனியாகவே இப்போ பிராண்டட் கடை வந்துருச்சு. பிராண்டட் கடையில் போய் எடுக்கணும்னு ஏன் நினைக்கிறதுன்னு கேட்டால் அந்த பிராண்டில் எந்த குறைவும் இருக்காது, 0% எரர் அப்படின்னு சொல்லி தானே கொடுக்குறான். 0% எரர். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற பொருள் எங்கிருந்து தயாரித்து கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா 100% எரர் இருக்கிற பொருள் தயாரித்து கொடுத்துருக்குறாரு. அப்போ முழுக்க இது குறைவுடையதாகத்தான் இருக்கும். எப்போ இது நமக்கு துணை செய்யும் கேட்டால், ஏன் இது குறைவுடையதாக இருக்கு, மூலப்பொருள் அப்படி இருக்கு, மூலப்பொருள் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் ஆணவ மலத்தை அழிக்கணும்னா மலத்தை தான் கொடுக்கணும். மலத்தை கெடுக்கணும்னா எதை வச்சு சுத்தம் பண்ணணும், மலத்தை வச்சுதான் சுத்தம் பண்ணணும். அதனால மலத்தை கெடுப்பதற்காக குற்றத்தை கெடுப்பதற்காக குற்றமுடைய பொருளையே கொடுத்திருக்கிறார். புரியல. ஆனா ஆணவ மலமாகிய குற்ற பொருளை நோக்க இந்த கண்மமுமாயி கொஞ்சம் பெட்டர். என்ன பண்ணும், இந்த உலகத்தை காட்டும். உலகத்தை காட்டி அதில் இருக்க குற்றத்தையெல்லாம் நம்ம அறிவுல விளங்க வச்சு இந்த குற்ற பொருளை விட்டு நாம் நீங்க வேண்டும். ஆனா காலமுச்சூடுக்கு இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கள்ளத்தை செய்து கொண்டே இருக்கும். மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்சர புலன். எவ்வளவு எத்தனை நூல்கள்ல எத்தனை வகையில சொல்லியிருக்கிறாங்க. எடுத்து தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயும் என்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார். 2 பேரும் என்ன 5 பேரும் என்ன மாட்டேங்கிறாங்க, தனியாவே இருக்க மாட்டேன். எல்லாம் தனக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான், எனக்கு தான் முக்கியம், எனக்கு தான் முக்கியம், எனக்கு தான் முக்கியம், ஒருத்தர் சண்டை போட்டு. இப்படி 5 வகையான புலனும் கள்ளத்தை மிகுகின்ற புலனும் என்ன செய்யும், எதை கவரும், மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை. அந்த 5 புலனும் வரிசையை எழுதிக்கங்க. புரியுங்களா, 5 புலனும் வரிசையா ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். இந்த 5 எண்ணத்தை செய்யும் கேட்டா ஆசை தரும் ஐம்புலனேயாம். அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லி 5 சொன்னாங்களே, அந்த 5 பூதங்களுக்கும் மூலப்பொருளாக இருப்பது ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம். அப்ப நீங்க அட்டவணை எப்படி எழுதணும், நிலத்திற்கு நாற்றம், நீருக்கு சுவை, நெருப்புக்கு ஒளி, காற்றுக்கு பரிசம், ஆகாயத்துக்கு ஓசை. ஆகாயம் என்ற பொருள் எதிலிருந்து தோன்றியது, ஓசை என்ற பொருளிலிருந்து தோன்றியது. நம்ப முடியுமா நம்மளால? யோசிச்சு பாருங்க. நிலம் எதிலிருந்து தோன்றுச்சு, நிலம் என்பது மனத்திலிருந்து நாற்றத்திலிருந்து தோன்றி இருக்குது. புரியல. அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த கடினமான நிலம் கண்ணுக்கு தெரியாத மனம் என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து தோன்றி இருக்குதுன்னா எப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானம். இறைவன தத்துவத்தை கூட்டியிருக்கிறார் அப்படின்னா இந்த தத்துவங்கள் எவ்வளவு மெய்ப்பாடு உடையதாக சாமி கூட்டியிருக்கிறார் பாருங்க.
இப்போ நீங்கள் இந்த நிலம் என்கின்ற பூதத்திலிருந்து நாற்றத்தை உணர்வதற்கான கருவி மூக்கு இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த வரிசையாக படிக்கிறது. நம்ம இடையில போய் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் வரிசை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். கீழே நிலத்துக்கு வாங்க. நிலத்தை அறிய வேண்டுமானால் நாம் எதை வழியாக அறிகிறோம்? அதனுடைய நாற்றம் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள். அதை அனுபவிப்பது நீரினுடைய சுவையை அனுபவிப்பது நாக்கு. நெருப்பினுடைய சுவையை அனுபவிப்பது கண். காற்றினுடைய அனுபவத்தை அனுபவிப்பது தோல். ஆகாயத்தினுடைய ஓசையை அனுபவிப்பது செவி. அப்போ ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படின்னு வச்சதுக்கான நம்ம ஏன் இப்படி படிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாற்றம் கடைசியா இருக்க வேண்டிய அவசியம். நிலத்தின் வாயிலாக நாம் அனுபவிக்கின்ற நுகர்ச்சி எதன் வாயிலாக அனுபவிக்கப்படுகிறது? மூக்கு. அந்த மூக்குன்றது பொறியின் வாயிலாக இந்திரியமாகிய உறுப்பை கொண்டு உள்ளுக்குள்ள என்ன பண்றான்? நாற்றத்தை உணர்கிறோம். இந்த நாற்றத்தை உணர்வதற்கான சூக்கும போதம் உள்ள இருக்கு. வெளியிலிருந்து வரக்கூடிய நாற்றத்தை அனுபவிப்பதற்கான நாற்றம்ங்கிற சூக்கும போதம் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. வெளியே இருக்கக்கூடிய அனுபவத்தை பெறுவதற்கு உள்ள இருக்கக்கூடிய அனுபவ பொருள் ஒன்றை இறைவன் கொடுத்திருக்கிறார். நீங்க அதை ரிசீவ் பண்ணி வாங்குறதுக்கு மட்டும் அந்த உறுப்புக்கு வேலையை தவிர அனுபவத்துக்கான உள்ளே அனுபவத்துக்கான பொருள் என்னங்க? சூக்கும போதம், தன்மாத்திரை. அதான் இந்த பாட்டில் நமக்கு காட்டுறார் பாருங்க. கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, தன்மாத்திரை மனத்தை கவரும் அவற்றை சுட்டி கூறினார். அவை ஓசை, ஊறு, சுவை, நாற்றம் என்பன ஆகும். இவற்றை முறையே சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்றும் கூறுவர். அப்படியும் வச்சுக்கலாம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அதை என்ன சொல்றாங்க? சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று கூறுவர். தன்மாத்திரைகளை சூக்கும பூதங்கள் என்று எனப்படும். சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளே குணம் எனவும் குணி எனவும் இருக்கின்ற இருதன்மைப்பட்டு விளங்குகின்றது. குணங்களின் செறிவே குணி எனப்படும். குணங்களுடைய கூட்டம் தான் பொருள். பொருள் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, குணி வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி. இப்போ நாற்றம் என்பது என்ன? அதனுடைய குணம். அந்த குணத்தினுடைய செறிவுதான் நிலம். குணத்தினுடைய கூட்டம் தான் நிலம். நீரினுடைய குணம் என்ன? சுவை. அந்த சுவையினுடைய கூட்டம் தான் நீர். இல்ல அப்ப இங்க சொல்கிறார் அரிசி, நீங்க சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளே குணம் எனவும் குணி எனவும் இருதன்மைப்பட விளங்குகிறது. குணங்களின் செறிவே குணி எனப்படும். தன்மாத்திரை என்பது தன்னளவில் உள்ள குணம் என்று பொருள்படும். தத் மாத்திரை, அதான் தன்மாத்திரை. தத் என்பது விகற்பமின்றி தன்னளவில் அது மட்டுமாக இருப்பது. மண்ணின் குணம் மனம், நீரின் குணம் சுவை, நெருப்பின் குணம் ஒளி, காற்றின் குணம் ஊறு, ஆகாயத்தின் குணம் ஓசை. இந்த மனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு பாருங்க. மனம், மனம், மண்ணின் குணம் மனம். மண் கூட்டல் அம் மனம், மண் கூட்டம் அம் மனம். இந்த சொல்லுதான் அப்படி மனம்னு வந்தது. மண்ணிலிருந்து புலப்படுதலால் அதுக்கு பேர் என்னதுங்க? மனம். மனம் மண்ணிலிருந்து புலப்படுதா. அம்முன்னு என்னதுங்க? அம்முங்கிற வார்த்தை என்ன பொருள்? அம்முங்கிற வார்த்தை என்ன பொருள்? அழகுன்னு பேரு. அம்மு அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அழகே அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அம்மு அப்படிங்கிறது அந்தனர். அம் கூட்டல் தனர், அந்தனர், அழகிய தன்மை பொருந்தியவர். படிச்சுட்டு எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். அழகு, அழகு, அழகுன்னு என்ன? வெளிப்படுவதனால அதுக்கு பேர் அழகு. அழகுனா புலப்படுவது. மண் கூட்டலம், மண்ணிலிருந்து புலப்படுவது, மண்ணிலிருந்து வெளிப்படுவது அழகு. அந்த அழகு, அதனாலதான் இதுக்கு பேர் என்னங்க? மனம். இல்ல அப்போ இங்க அந்த 5 பூதங்களுக்கும் 5 வகையான சூக்கும பொருள் உண்டு. அந்த 5 சூக்கும பொருளும் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அவை சூக்கும பூதங்கள் என்று சொல்லப்படும். தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படும். ஐம்புலன் என்று சொல்லப்படும். இந்த இடத்துல ஐம்புலன் தான் பாட்டு சொல்லியிருக்கிறார். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தன்மாத்திரைனோ சூக்கும பூதம்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஐம்புலன்கிறது வேற ஒரு பொருளையும் சொல்லப்படும். இந்த 5 கருவிகளும் ஐம்புலன்னு சொல்லப்படும். பாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் திருமுறை படிச்சிங்கன்னா திருமுறையில் ஐம்புலன்கிறது எப்படிலாம் பயன்படுத்தியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 பொறிகளையுமே ஐம்புலன்னு பயன்படுத்தியிருப்பாங்க.
5 புலனுக்கு அனுபவத்துக்கு வெளியிலிருந்து வர பொருளுக்கும் ஐம்புலன்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்தந்த இடத்துல என்ன பாட்டு சொல்லுதுங்கிறத பாட்டை விளங்கிட்டா புரியும். இது நமக்கு கள்ள புலனைந்தும் கட்டளிக்க வல்லானி. இந்த கள்ள புலனைந்தும் கட்டளிக்க வல்லானினா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்கும போதும் புரியல. இனி இன்னொரு வகையில புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி, அந்த இடத்துல புலனைந்துங்கிறது வெளியில இருக்கக்கூடிய புலன். ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டுக்கிட்ட மாறி நின்றனை மயக்கிடும் பஞ்ச புலனைந்து, இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருவி, செவி தோல் கண்ணாக்குங்கிற கருவி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு இடத்துல பொருள் செய்திருப்பாங்க. எனவே இங்க சூக்கும போதம் நினைவு வச்சுக்க. பாட்டுல என்ன இருக்குது? ஐம்புலனும் கட்டுரை கீழ் உள்ளபடி மாபோதம் ஓதினம் முந்தனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும். அப்ப ஐம்புலன்கிறதுக்கு இங்க என்ன பொருள்னா சூக்கும போதம் தன்மாத்திரை அப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இனி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவு இருக்கு. தேநீர் இடைவேளை எடுத்துட்டு திரும்பி வாங்க. மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதை பற்றிய விரிவை மீண்டும் பார்க்கலாம். திருச்சிட்டோம்.